ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். நம்ம இன்றைக்கி எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப பிடிச்ச கேப்பச்சினோ காஃபி எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். நார்மலாக இந்த ரெசிபி செய்கிறதுக்கு பீட்டர்லாம் தேவைப்படும். நம்ம அதெல்லாம் யூஸ் பண்ண போகிறதில்ல. வீட்டில் இருக்கிற விஸ்க்கு இல்லைனா ஸ்பூன் இதை வச்சே நம்ம அழகாக கேப்பச்சினோ பண்ணிடலாம். இந்த ரெசிபி ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அதை விட ரெஸ்டாரண்ட்டில் கிடைக்கிறத விட சூப்பராக இருக்கும். இப்போ வாங்க ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். நான் இன்றைக்கி 2 பேருக்கு காஃபி பண்ண போகிறேன். அதனால் 2 டம்ளர் பால் சேர்த்துருக்கேன். தண்ணி கலக்காத பாலாக சேர்த்துக்கோங்க. பாலை கொஞ்சம் ஹை ஃப்ளேம்லேயே வச்சு காய்ச்சிக்கோங்க. இந்த மாதிரி பொங்குனதுக்கப்புறம் தேவையான அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கோங்க. நான் இன்றைக்கி 2 பேருக்கு செய்ய போகிறதுனால 4 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு ஹாட் காஃபி வேணும்னா நீங்கள் அப்படியே சூடாக சேர்த்துக்கலாம். உங்களுக்கு ஹாட் காஃபி ரெடி ஆயிரும். சில பேருக்கு கோல்ட் காஃபி பிடிக்கும். ஸோ நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு அப்புறம் நீங்கள் ரெடி பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி ஹாட் காஃபி தான் பண்ண போகிறேன். அதனால் பால் சூடாக இருக்கும்போதே நான் ரெடி பண்ணிக்க போகிறேன். இப்போ பால் பொங்கி நல்லா சூடாயிருச்சு. இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். இது ஒரு ஓரமாக இருக்கட்டும். அடுத்து ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துக்கோங்க. அதில் 2 டேபிள் ஸ்பூன் காஃபி தூள் எடுத்துக்கோங்க. உங்களுக்கு எந்த பிராண்ட் பிடிக்குதோ அந்த பிராண்ட் எடுத்துக்கோங்க. நான் இன்றைக்கி நெஸ்கெஃபே எடுத்திருக்கேன். அது கூடவே 4 ஸ்பூன் சர்க்கரை சேர்த்துக்கணும். உங்கள் டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. சர்க்கரை கொஞ்சம் அதிகமானாலும் நல்ல ஸ்வீட் டேஸ்ட்டில் இருக்கும். இது கூட 2 ஸ்பூன் தண்ணி சேர்த்துக்கலாம். இந்த தண்ணி நார்மலான தண்ணி தான். நம்ம இதில் சர்க்கரை அதிகமாகவே சேர்த்துக்கலாம். நம்ம சேர்க்கும்போது நுரை அதிகமாக வரும். க்ரீமி ஸ்ட்ரக்சரில் கிடைக்கும். தண்ணி சேர்த்துட்டு இந்த மாதிரி நார்மலான விஸ்கை வச்சு நல்லா கிண்டிக்கணும். நீங்கள் ஸ்பூன் கூட யூஸ் பண்ணிக்கலாம். கண்டிப்பாக மினிமம் 10 நிமிஷமாவது இந்த மாதிரி கிண்டிக்கிட்டே இருக்கணும். அப்போ தான் நுரை நல்லா வரும். அப்போ தான் இந்த காஃபியோட டேஸ்ட் இன்னும் நல்லாயிருக்கும். கடையில் கிடைக்கிறத விட இன்னும் சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி கொஞ்சமாக சாய்ச்சி வச்சு கிண்டுங்க. அதான் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். நம்ம ஸ்டார்ட் பண்ணும்போது டார்க் கலரில் இருந்துச்சு. இப்போ பாருங்கள் கொஞ்சம் க்ரீமியாக கலர் கொஞ்சம் சேஞ்ச் ஆகிருக்கு. இந்த மாதிரியே கிண்டிட்டு வாங்க. இப்போ ஒரு 5 நிமிஷம் தான் ஆயிருக்கு. இந்த மாதிரி கிண்டிகிட்டே இருக்கும்போது ஒரு விப்பிங் க்ரீம் மாதிரி வரும். இந்த மாதிரி பண்ணுறதுக்கு கடைகளில் மிஷின் வச்சு தான் பண்ணுவாங்க. நம்மக்கிட்ட மிஷின் இருக்காதுல்ல, அதனால் இந்த மாதிரி பண்ணுறோம். இந்த மாதிரி விஸ்கி யூஸ் பண்ணி நம்ம 10 நிமிஷம் அடிக்கிறதுக்கு பதிலாக மிக்சியில் அடிச்சிடலாமான்னு கேட்டால் கண்டிப்பாக பண்ண வேண்டாம். எவ்வளோ நேரம் மிக்சியில் வச்சு அடித்தாலும் அது தனியாக தான் இருக்கும். அது இந்த அளவுக்கு ப்ளஃபியாக வராது. ஸோ வேஸ்ட் ஆயிரும். நீங்கள் ஒவ்வொரு தடவையும் காஃபி ரெடி பண்ணும்போது இந்த க்ரீம் ரெடி பண்ணுறதுக்கு டைம் ஆகும். ஸோ ஒன் டைம் இந்த மாதிரி பண்ணி வச்சுட்டு ஏர் டைட்டான பாக்ஸில் இந்த மாதிரி ஸ்டோர் பண்ணிவிட்டு நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சுருங்க. ஃப்ரீசரில் வைக்கக்கூடாது, ஃப்ரிட்ஜில் வச்சுருங்க. 1 வாரம் வரைக்கும் யூஸ் பண்ணிக்கோங்க. 10 நிமிஷம் ஆயிடுச்சு. இதுக்கு மேலே நம்ம பீட் பண்ண தேவையில்லை. இப்போ பாருங்கள் நல்லா க்ரீமியாக கொஞ்சம் கட்டியாகவும் இருக்குது. இதுதான் கரெக்டான பதம். இப்போ வாங்க நம்ம காஃபி ரெடி பண்ணிடலாம். நீங்கள் எந்த கிளாஸில் காஃபி சர்வ் பண்ண போகிறீங்களோ அந்த கிளாஸில் ஒரு 2 ஸ்பூன் நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த காஃபியை இது மாதிரி போட்டுக்கோங்க. உங்களுக்கு எந்த அளவுக்கு காஃபி ஸ்ட்ராங்காக இருக்கணுமோ அந்த அளவுக்கு சேர்த்துக்கோங்க. 2 ஸ்பூனே கரெக்டாக இருக்கும். உங்களுக்கு தேவைன்னா கொஞ்சம் சேர்த்துக்கலாம். இப்போ இது கூட நம்ம ஆல்ரெடி காய்ச்சி வச்ச பாலை நம்ம சேர்த்துக்கலாம். உங்களுக்கு சில்லுன்னு கோல்ட் காஃபி மாதிரி குடிக்கணும்னா நீங்கள் 1/2 மணி நேரம் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு அப்புறம் பாலை இது மாதிரி சேர்த்துக்கோங்க. இதுக்கு மேலே நம்ம செஞ்சு வச்சுருக்கிற க்ரீமை இந்த மாதிரி அப்ளை பண்ணிக்கோங்க. நீங்கள் இப்படியே சர்வ் பண்ணாலும் சர்வ் பண்ணலாம். இல்லை கடைகளில் கிடைக்கிற மாதிரி ஏதாவது ஒரு டிசைன்ஸ் நம்ம போட்டு அந்த மாதிரி சர்வ் பண்ணலாம். இந்த மாதிரி ஒரு ஸ்பூனை வச்சு ஒரு ஜென்டிலாக அந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அதான் அந்த டாப்பில் வந்து நம்ம டிசைன்ஸ் போகிறதுக்கு கொஞ்சம் நீட்டாக இருக்கும். இப்போ நம்ம டிசைன் பண்ணுறதுக்கு நம்ம ஆல்ரெடி பண்ணி வச்சுருந்த க்ரீமில் கொஞ்சமாக எடுத்துக்கோங்க. கூடவே 1/4 ஸ்பூன் காஃபி தூள், 1/4 ஸ்பூன் பால் சேர்த்துட்டு நல்லா கலந்து எடுத்துக்கோங்க. இந்த அளவுக்கு இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. தண்ணியாக பண்ணிடாதீங்க, அப்புறம் டிசைன்ஸ் போட முடியாது. நான் டிசைன் போடுறதுக்கு காஃபி தூளில் பண்ணியிருக்கேன். நீங்கள் பூஸ்ட், சாக்லேட் சிரப் இந்த மாதிரி எது வேணாலும் வச்சு பண்ணலாம். நம்ம டிசைன் போடுறதுக்கு இந்த மாதிரி கூர்மையான பொருளை வச்சு இந்த மாதிரி பண்ணிக்கோங்க. நீங்கள் டூத் பிக் கூட யூஸ் பண்ணலாம், ஸ்பூனும் யூஸ் பண்ணலாம். எனக்கு அவ்வளோவா டிசைன் போட வராது. சைடில் கொஞ்சம் எம்டியாக இருக்கிறனால இங்கே 2 புள்ளி வச்சுட்டு ஒரு ஹார்ட் போட்டு விட்ருக்கேன். உங்களுக்கு இந்த மாதிரி டிசைன்ஸ் ஏதாவது தெரிஞ்சிச்சுன்னா நீங்களும் அந்த மாதிரி ட்ரை பண்ணிக்கலாம். இப்போ ஒரு காஃபி ரெடி ஆயிடுச்சு. நம்ம இன்னொரு டிசைன் ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு இந்த மாதிரி நம்ம கலந்து வச்சுருக்கிற க்ரீமை இந்த மாதிரி அங்கங்கே ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. நீங்கள் வட்டாவும் கூட போட்டுக்கலாம். இது வந்து நம்மளோட விருப்பம்தான். இந்த டிசைன்ஸ்லாம் பார்க்க அழகாக இருக்குன்னு சொல்லிட்டு தான் பண்ணுறோம். இதனால் காஃபியோட டேஸ்ட்லாம் மாறாது. இப்போ இந்த மாதிரி குச்சி ஏதாவது டூத் பிக் இந்த மாதிரி வச்சு உள்பக்கமாக இந்த மாதிரி இழுத்து விட்டுக்கோங்க. இப்போ அதே மாதிரி வெளிப்பக்கம் இந்த மாதிரி இழுத்து விட்டுக்கோங்க. நம்மளுக்கு இந்த மாதிரி ஒரு டிசைன் கிடச்சிருச்சு. உங்களுக்கு இந்த அளவுக்கு டிசைன் போட விருப்பம் இல்லைன்னா
சும்மா காஃபி தூளை மேலே அப்படியே தூவி விட்டுட்டிங்கன்னா அது ஒரு டிசைன்ஸ் கிடச்சிரும். ஸோ அது ரொம்ப ஈஸி. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்பவே சூப்பரான ஹோம்மேட் கேப்பச்சினோ ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் கண்டிப்பாக இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.